நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு விடுதலை தரும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் அவர்களை ஏமாற்றினார்களோ, எத்தனை பேர் அவர்களை அலக்கழிச்சாங்களோ, வாழ்க்கையை கெடுத்தாங்களோ, அத்தனை பேருக்கு முன்பாக இந்த சகோதரியை கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த திருச்சபையில அநேக நாட்களுக்கு பிறகு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றால் நிச்சயமா நமக்கு வெற்றி உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா என்றால் நமக்கு வெற்றி உண்டு. நம் தோல்விகளை
ஜெயமாய் மாற்றுகிறவர் நமக்கு ஆண்டவராக இருக்கின்றார், நமக்கு இரட்சகராக இருக்கின்றார், நாம் ஆராதிக்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரையடா விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற அவனை கர்த்தர் ஜெயிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவனிடத்திலிருந்து நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பார். நமக்கு இருக்கிற இப்ப கண்களில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன பண்ணாலும் நீங்க கண்டுக்கிறாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவங்க இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியல, நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய உற்சாகம் அவர்களுக்கு போதுமானதா இருக்கும். நம்முடைய உற்சாகம் அவர்களுக்கு விடுதலையாய் அமையட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அனாதையா இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் துரோகம் பண்ணாங்க. நாம் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் நம்மளை ஏமாற்றினது. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்தோம். இந்த ஆலயத்துல, இந்த அன்பின் சபையில நாம ஐக்கியமாய் ஆனோம். கர்த்தர் இந்நாள் வரை நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தலைங்க. ஹல்லேலூயா. என் இயேசு, என் இயேசு, என் இயேசு எல்லா தெய்வத்தை விட மேலான தெய்வமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க யாரு, அவங்க என்ன அப்படின்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த நபரை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இஸ்ரவேல் என்பவன், அவன் யாக்கோபு என்கிற பெயரை கொண்டவனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு அவன் பேரனாய் இருந்தான். ஆபிரகாம் யார் என்று சொல்லும் பொழுது, ஊர் என்கிற ஊரிலே சிலைகளை செய்து வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி வந்த தேராகு என்கிற மனிதனுக்கு மகனாக இருக்கிறவன் தான் அந்த ஆபிரகாம். அந்த ஊர் என்கிற ஊரிலே சிலைகளை செய்து 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 விற்பனை செய்து அந்த ஊரில் இருக்கின்ற எல்லாரையும் முட்டாளாக்கி தவறான நம்பிக்கையை கொடுத்து உண்மையான கடவுள் அவரை வழிபடுகிற காரியங்களிலிருந்து அந்த ஜனங்களை எல்லாம் திசை திருப்பி வைத்திருந்தார். அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய கண் வருகிறது. அந்த தேராகு அந்த ஊரிலே தான் இனிமே வியாபாரம் செஞ்சு பிழைக்க முடியாது, எல்லார் வீட்லயும் சிலை இருக்கு, அவங்க கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சிலைகளை வாங்க மாட்டாங்க, இனிமே நம்ம வியாபாரம் நடக்காது என்று அறிந்து அந்த ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போகலாம் என்று தேராகு தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஓர் இடத்தில் வரும் பொழுது அவன் மரித்து விடுகிறான். அப்போது தேராவினுடைய மகனாய் இருக்கின்ற ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் தான் செய்ய போகிற அத்தனை வல்லமையான காரியங்களையும் ஆபிரகாமுக்கு எடுத்து சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். குறிப்பாக அந்த சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது
அவனுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. நாம் நன்றாக அறிவோம். வேதத்தில் பலமுறை வாசித்திருக்கிறோம். தேவ மனிதர்கள் மூலமாக பிரசங்கத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை பல வருடங்களாக நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை அதுவாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது 75 வயது, மனைவி சாராளுக்கு 65 வயது. பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அவர்கள் மனதில் எல்லாமே நம்ம கிட்ட பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நமக்கு ஒரு குறைவு கூட இல்லை. ஆனா சந்ததிக்கு எடுத்த காரியங்கள் வரும் பொழுது ஆகாது, நடக்காது, முடியாது என்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவங்க 2 பேருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. நமக்குள்ளேயும் அப்படித்தான் பல நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு வல்லமைகளை கொடுத்திருந்தாலும், வரங்களை கொடுத்திருந்தாலும், அவருடைய அபிஷேகங்களை கொடுத்திருந்தாலும், ஜெப ஆவியை நமக்கு கொடுத்திருந்தாலும், விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும், பல நேரங்களிலே நாம் நம் மனதிலே ஆகாது, நடக்காது, முடியாது, இனிமே அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாம இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப ஒன்றுமே இல்லாதிருந்த இந்த ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் தான் ஈசாக்கு. அல்லேலூயா. அந்த ஈசாக்குக்கும் குழந்தை இல்லாமல் போகிறது. ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிக்கிறார். உன் தகப்பனுக்கு தேவனாய் இருந்தது நான் தான், உன் தகப்பனை ஆசீர்வதித்தது போல உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே தேவனுடைய வார்த்தையாக வாக்குத்தத்த காரியங்களை எடுத்து உரைக்கின்றார். அல்லேலூயா. அவனும் தன் தகப்பன் ஆபிரகாமை போல தனக்குள்ளே விசுவாசத்தை கொண்டவனாக அவன் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஈசாக்குக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருந்தது, ஒன்று வந்தது, ஒன்று அதுவும் இல்லாமலே இருக்கிறது. கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிக்கின்றார். அவனுக்கு 2 மடங்காக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஒன்றுமில்லை, ஒன்று வந்தது, ஒன்று 2ஆய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்ப அந்த 2 குழந்தைகளிலே மூத்த குழந்தை மீது தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தது. ஆனால் இந்த யாக்கோபு என்கிற இந்த தம்பியானவன், இவன் மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் இளையவனான தம்பி தகப்பனை ஏமாத்தி கொண்டு தாயினுடைய பேச்சை கேட்டு வஞ்சித்து என்ன செய்கிறார், அவைகளை எல்லாம் அபகரித்து விட்டார். யாரெல்லாம் மற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும் என்று கடவுளிடத்தில் கூட செபித்தால் கூட மூத்தவனுக்கு என்ன பொறுப்பும் தரிசனமும் இருக்குமோ அத்தனை பொறுப்பும் அத்தனை தரிசனங்களும் யாருக்கு வந்துவிடும் என்றால் இளையவனுக்கு வந்துவிடும். ஒரு அல்லேலூயா. அதனால நாம பல நேரங்களில் மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்த்து கொண்டு நமக்கு நடக்கவில்லையே என்று அழுது புலம்பின காலங்கள் உண்டு. இனி நாம் அப்படி செய்ய தேவையில்லை. நமக்கு என்ன தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மட்டும் கடவுளிடத்தில் கேட்போம். கடவுள் தாராளமாய் நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு தேவன் முன்குறித்தவைகளை வைத்துக் கொண்டு நாம் பூமியிலே வாழும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு ஏமாற்றி கொண்டு வாங்கி கொண்டு போனதுனால அவன் தலையில மிகுந்த பொறுப்பு உண்டாயிருச்சு. அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு 13 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. 13 குழந்தைகளிலே ஒரு குழந்தை பெண் குழந்தை. அந்த குழந்தை புறஜாதியினோடு கூட வாழ்க்கை அமைந்ததினாலே அது கணக்கில் கொள்ளாமல் 12 குழந்தைகளை மட்டும் 12 ஆண் பிள்ளைகளை மட்டும் கர்த்தர் கோத்திர பிதாக்களாக தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு வித்தியாசமான மனிதனாய் இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிப்பதற்கு கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் நீங்க எத்தனையோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு இயேசு என்னை அழைத்தார், இயேசு என் தேவன், இயேசுவின் பின்னே போவேன்
இயேசுவை நம்புகிறதை விட்டு நான் வழி விலக மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசத்தை விடாம இருக்கிறதுனால உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து தான் சொல்லுங்களேன், உங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க பாடுகள்லையும் உங்க உபத்திரவங்களையும் நீங்க கடவுளை மட்டும் மறந்துடாதீங்க. அவர் நிச்சயமாய் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாமை பார்த்தாச்சு, ஈசாக்க பார்த்தாச்சு, யாக்கோபை பார்த்தாச்சு. யாக்கோபுடைய மகனான யோசேப்பு குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த யோசேப்பு என்பவன் மற்ற சகோதரனை போல் அல்லாமல், மற்ற சகோதரர்களுக்கு ஆடு மேய்க்கிற தொழில், ஆடு மேய்ப்பது என்பது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல. ஆடுகளை மேய்த்து கொண்டு காடாசிரியா காடு மலைகள் குன்றுகளுக்குள்ளே போக வேண்டும். ஆடு அங்குமிங்கும் போகும், பாதுகாக்க வேண்டும். தவற விட்டு விடக்கூடாது, வழி தவறி போய்விடக்கூடாது, குழிகளிலே விழுந்து விடக்கூடாது, கொடிய மிருகங்கள் வந்து பட்சித்து போய்விடக்கூடாது. எல்லா காரியத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு தன் தகப்பன் யாக்கோபின் இடத்துல அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு போய் திருப்பி மந்தையில் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அத்தனை ஆடுகளுக்கும் உத்தரவாதியாக இந்த சகோதரர்கள் காணப்பட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. சொல்லுங்க. ஆனால் இந்த யோசேப்புக்கு வித்தியாசமான வேலை. அண்ணன்மார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகிற வேலை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைங்களேன். அவங்க எவ்வளவு தூரத்தில் போய் ஆடு மேய்ச்சாலும் தன் தகப்பன் செய்து கொடுக்கிற, தன் தாய் செய்து கொடுக்கிற, தன் குடும்பம் செய்து கொடுக்கிற உணவுகளை எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு அத்தனை சகோதரர்களுக்கும் என்ன செய்யணும், உணவு அருந்துவதற்கு, பசியார உணவு அருந்துவதற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் இப்படி லகுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறானே, நாமெல்லாம் கஷ்டப்படுறோமே, இவனுக்கு பெரிய வேலை இல்லையே என்று பொறாமைப்பட்டு கொண்டு, எப்படி காயின் ஆபேலை பார்த்து பொறாமை கொண்டானோ, பொறாமை கொலை பாதகமாய் வந்து கொலை செய்தானோ, அதே போல யாக்கோபினுடைய புத்திரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டவர்களாய், கொலை பாதம் கொண்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். யாக்கோபினுடைய மகன் யோசேப்பு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கும் பொழுது அவனை அடித்து துறவு, வற்றி போன துறவு குழிக்குள்ளே போட்டு விடுகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்து விடலாம் என்று அவர்களுக்குள் பயங்கரமான எரிச்சலும் மனக்கசப்பும் பொறாமையும் இருக்கிறது. அந்த வழியாக எகிப்து தேசத்திற்கு அடிமைகளை கொண்டு போகிற நபர்களை பார்க்கும் பொழுது இவனை பேசாம என்ன பண்ணிடுவோம், அடிமை தேசத்துல அடிமையை வித்துறோம்னு 20 வெள்ளிக்காசுக்காக விற்று விடுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க? எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. இவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அடிமை ஜனத்தோடு கூட இவனும் சேர்க்கப்பட்டு அடிமை நாடாகிய எகிப்து தேசத்தில் போய் அவர்கள் கொடுக்கிற எல்லா வேலைகளையும் தட்டாம என்ன செய்கிறாரு, செய்கிறார். எல்லா வேலைகளிலும் உண்மையாக கீழ்ப்படிந்து செய்கிறார். நாம இன்னைக்கு வீட்டில் தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டா ஒரு சுவிட்சை தட்டினா பூமிக்குள்ள இருந்து என்ன வந்துருது, மோட்டரில் தண்ணி போய் டேங்க் ஃபுல்லாக என்ன செஞ்சிருது, நிறைஞ்சிருது. நாம பைப்பை திருகின உடனே நாம் விருப்பப்படுகிற அளவுக்கு தண்ணீரை நாம் எடுத்து என்ன செய்யும், பயன்படுத்த முடிகிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு வேலையை செய்வதற்கு நாம் மிகுந்த தொலைவுக்கு போய் அங்கே இருக்கிற குளமோ குட்டையோ நைல் நதியோ ஏதோ ஒரு இடத்துல போய் அங்கே நாம இன்னைக்கு பிளாஸ்டிக் குடங்களை வச்சிருக்கிறோம். என்ன குடம் வச்சிருக்கிறோம்? பிளாஸ்டிக் குடம் வச்சிருக்கோம். ஒரு எத்தனை தூர போய் விழுந்துடும். ஆனால் அன்னைக்கு கற்சாடியினாலே ஆன குடம் போல் இருக்கின்ற, இவ்வளோ அவசரத்துக்கு இருக்கின்ற முதுகில் கட்டிடுவாங்க. தண்ணியை கோழி அள்ளி அதுக்குள்ளே வச்சு என்ன செய்யணும், பல மைல் தூரம் நடந்து வந்து அவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும், அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும். போகும்போதும் வரும்போதும் அடி செமத்தியா விழும். சீக்கிரமாக கொண்டு போகணும், சிந்திரக்கூடாது, கவனமாக போகணும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக வேலை வாங்குவாங்க. சாப்பாடு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு உபத்திரவத்திலையும் அவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு எல்லா வேலைகளும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தார். சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். உண்மை உள்ளவனாய் இருக்கிறதை அவனுக்கு மேல் அதிகாரியாய் இருந்தவன் அவனை பார்த்துவிட்டு இவனை அதிகாரியாக நியமிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அவன் உடனே ஆசீர்வாதம் அப்படின்னு போகல. அதிகாரியாக நியமிக்கப்பட்டவனுக்கு இன்னும் பாடுகளும் உபத்திரங்களும் சோதனைகளும் வருகிறது. அந்த அதிகாரியினுடைய மனைவி
இவனிடத்தில் தவறு செய்தலாம் என்று இவன் மீது ஆசை கொண்டவளாய் தவறு செய்வதற்கு அழைக்கும் பொழுது அங்கே அவன் நிர்வாணப்படுத்தப்பட்டு அவன் அவளை விட்டு ஓட முயற்சிக்கும் பொழுது அவன் ஊரை கூட்டி சத்தம் போட்டதுனால அவன் மீண்டும் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். எங்க தள்ளப்பட்டான்? சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் கவலைப்படவில்லை. அங்கேயும் அவனுக்கு இருக்கின்ற தாளந்துகளை, திறமைகளை அவன் பயன்படுத்துகிறான். பயன்படுத்தும் பொழுது அங்கே சிறைச்சாலைக்குள் இருந்த ஒரு கைதி போல் இருந்த அவனுக்கு ஏதோ ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் தேவைப்பட்டது. அந்த விளக்கத்தை இந்த யோசேப்பு கொடுக்கிறார். அவன் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சிறைச்சாலையிலிருந்து மீண்டும் அவனுக்கு அரண்மனையிலே அழைப்பு இருந்திருக்கிறது. அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த யோசேப்பு மூலமாக சிறைச்சாலை கைதியிலே ஒருவனுக்கு விடுதலை கிடைத்ததல்லவா, அவனும் யோசேப்பும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். உனக்கு நன்மை நடக்கும் போது என்னை நினைத்துக்கொள், நீ மறக்காதே என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டதை அவன் ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு, அந்த தேசத்தை ஆளும் ராஜாவான பார்வோனுக்கு சொப்பன வந்து அவங்க யாரு தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருத்தனை தெரியும், உங்க பிரச்சனைக்கு தீர்வு அவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். அவனை நீங்க அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் உங்கள் தேசத்திற்கும் நன்மை நடக்கும். ஆமா, அப்படி அவன் அழைக்கப்படுகிறான். அழைக்கப்படும் பொழுது இதே போல் ஒரு அரண்மனை, இந்த அரண்மனையிலே ராஜா கம்பீரமாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். யோசேப்பு கைதியை போல அழைத்து வரப்படுகிறார். யோசேப்பு அங்கே வரும் பொழுது ராஜா என்ன செய்கிறார் பார்க்கிறார். ராஜா எழுந்திருக்கும் பொழுது அவையில் அமர்ந்திருந்த எல்லோரும் ராஜாவுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிறார்கள். யோசேப்பு ஒருத்தனை தவிர. அல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் எனக்குன்னு தரிசனத்தை கொடுத்தவர். அவர் உலகத்துக்கு எல்லா ராஜாக்களை விட மேலானவராக மகாராஜாவாக இருக்கின்றார். அவர் ஒருவருக்குத்தான் நான் என்னை முழுவதுமாக பணிந்து அர்ப்பணிப்பேன், வேற யாருக்கு நினைச்ச மாட்டேன், அர்ப்பணிக்க மாட்டேன் என்று தைரியமாய் சொன்னார். ஒரு அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கின்றார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்தலாமே. அவர்தான் உலகத்தில் ஒரே ஒரு மெய்யான ஆண்டவர், உண்மையான தெய்வம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த யோசேப்பு தைரியமாய் சொன்னதுனால மற்றவன் சொல்லியிருந்தான்னா அவனை நிச்சயமா மறுபடியும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க, இல்லை தலையை சீவி எடுத்திருப்பாங்க. ஆனால் யோசேப்பு மூலமாக ராஜாவுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், அதற்காக ராஜா ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டான். நல்ல இந்த யோசேப்பு பின்பு அந்த பார்வோனுடைய சொப்பனங்களுக்கு எல்லாம் விளக்கத்தை கொடுக்கிறார். தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது, நீ முன்னே ஆயத்தம் ஆகிக்கொள், அது கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறவைகள் என்று சொல்லி பின்பு இந்த பார்வோன் என்கிற இந்த ராஜா யோசேப்பு கீழே போய் யோசேப்பு என்கிற இந்த மனிதனை, சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரப்பட்ட மனிதனை தேசத்தில் மிகப்பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு கடந்து வந்த பாதையை பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, சந்ததி இல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தார், ஈசாக்குக்கு பிள்ளை இல்லை, ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு என்கிற பிள்ளைகளை கொடுத்தார். இளையவன் மூத்தவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதினாலே யாக்கோபுக்கு தரிசனம் உளப்பட்டது. யாக்கோபுக்கு புத்திரர்கள் பிறக்கிறார்கள். யாக்கோபுடைய புத்திரர்களே யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருந்தார். யோசேப்பை அடிமையாக சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அங்கே பிரச்சனை மேல பிரச்சனை, பாடுகள் மேல பாடுகள், உபத்திரங்கள் மேல உபத்திரம், எல்லாவற்றிலும் அவன் உண்மையாய் நடந்து கொண்டதினாலே, கீழ்ப்படிதல் உள்ளவனாய் நடந்து கொண்டதினாலே, பரிசுத்தமானாய் நடந்து கொண்டதினாலே அவன் தேவனால் உயர்த்தப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஆமா, அங்க பசி வருது, பஞ்சம் வருது, அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இவனிடத்தில் வந்து பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் காரியங்களை மாறுதலாய் மாற்றியிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எகிப்து தேசம் தேவ மனிதன் போய் நின்ற உடனே மற்ற நாடுகள் எல்லாம் கையேந்திர அளவுக்கு மாறிவிட்டது. அல்லேலூயா. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாமும் தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் போகிற பாதை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அல்ல, பிசாசுடைய கூட்டத்தில் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை, நரகத்திற்கு போக வேண்டியவர்கள் அல்ல. மகிமையான தேவன் மகிமையான குமாரனை கொடுத்து மகிமையான பரலோகத்தை நமக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார். மகிமையான ஆவியானவர் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நான் உமக்கே செலுத்துகிறேன்,
துதி கன மகிமை எல்லாம் நான் உமக்கே செலுத்துகிறேன். மகளுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். மகளுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த யோசேப்பு கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனாய் எகிப்து தேசத்துல புறஜாதிகள் வழிபட்டு அந்நிய தேவர்களாக உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த தேசத்துல இவன் உயர்ந்த பதவியில் நிற்கின்றான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய தரிசனத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறான். அந்த தேசத்தை முழு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பெற்று இருக்கின்றார். நல்ல இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க கவனிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசேப்பையும் இயேசுவையும் ஒன்றாக பார்க்க முடியும். நல்ல இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு கூட நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நல்ல வச்சுங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று யோசேப்பை பார்க்கும் பொழுது நமக்கு ஞானம் வருகிறது. அவர் நமக்காக பரலோகத்தின் ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறவர். நல்ல வச்சுங்களேன். அவர் யாரு? பரலோகத்தின் ஆகாரத்தை கொடுக்கிறவர். பரலோகத்திலிருந்து தேவன் என் பிள்ளைகள் ஆத்தும தாகத்தினாலும் ஆத்தும பசியினாலும் உலகத்திலே திக்கு தெரியாம என்ன செய்றாங்க, தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பரலோகத்தினுடைய ரகசியத்தை உள்ளடக்கி அதை நமக்காக கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரராலே 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்கிறார், அடிமையாக விற்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கின சீசர்களில் ஒரு சீசன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை என்ன செய்கிறார், காட்டி கொடுக்கின்றார். இங்கே அந்த அதிகாரியினுடைய மனைவி இந்த யோசேப்பை இச்சித்து என்ன செய்கிறார், சிறைச்சாலைக்குள்ளே தள்ளுகிறார். இங்கே மனவாட்டியான திருச்சபையாகிய நாம் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று என்ன செஞ்சாங்க சொல்லி இயேசுவை சிலுவையில் ஏற்றினார்கள். நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், கல்லறையில் போடப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இங்கேயும் தரிசனம், அவனுக்குள் கொடுத்திருக்கிற தரிசனம் அவனை ராஜாவாக உயர்த்தி எழுத்தது. அல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுத்திருக்கின்றார். அது பொய் சொல்லாது, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். அது என்ன செய்யாது, ஒரு நாளும் என்ன செய்யாது, தாமதிக்காது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பும் தனக்கு இருந்த தரிசனத்தின் மேல் இருந்த நம்பிக்கை அவனை ராஜாவாக உயர்த்தி வந்தது. இயேசு கிறிஸ்துவும் தான் யார், பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், முடிவு பரியந்தும் பிதாவுக்குடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் ஒப்படைத்திருந்த, தான் கிறிஸ்து என்கிற ஸ்தானத்திலிருந்து பிதாவாகி தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தனாலே மரித்தாலும் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த பூலோக வாழ்க்கையில நமக்கு 1000 பிரச்சனை உண்டு, சோதனைகள் உண்டு. எல்லா சோதனைகளிலும் நாம் ஆண்டவரோடு கூட இருந்து கீழ்ப்படிந்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்றதுனால நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தை பார்க்கணும். இந்த யாக்கோபு அவன் தேசத்திலும் பஞ்சம் வந்துருச்சு. யாக்கோபுக்குள்ள இருந்த தரிசனம் தான் யாருக்கு வந்துருச்சு, யோசேப்புக்கு வந்துருச்சு. யோசேப்பு கிட்ட தரிசனம் வந்ததுனால தன் தகப்பனா இருந்தாலும், தன் தாய்மார்களா இருந்தாலும், தன் அண்ணன் தம்பியா இருந்தாலும், இனத்தாரா இருந்தாலும், அந்த தேசம் முழுவதும் மாத்திரமல்ல எகிப்து தேசத்தை சுற்றிலும் எல்லா தேசங்களிலும் பஞ்சம் வந்ததுனால அவங்களும் என்ன செஞ்சாங்க, பிச்சை கேட்கறதுக்காக, உதவி கேட்கறதுக்காக தங்கிட்ட இருக்கிற வெள்ளியும் தங்கத்தையும் வச்சு எகிப்து தேசத்துக்கு போய் தானியம் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு நினைச்சதுனால அண்ணன்மார்கள் முதலிலே வருகிறார்கள். இந்த யோசேப்பு அண்ணன் யார் என்பதை அறிந்து கொண்டார். அண்ணன்மார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று அவன் அறிந்து கொண்டு மிகுந்த வேதனைப்பட்டு அழுதிருக்கிறான். அழுத மாத்திரத்திலே அவர்களை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டுகிறான். நல்ல
அல்லேலூயா. என்னதான் துரோகம் செஞ்சாலும், என்னதான் ஏமாத்தினாலும், என்னதான் கடினமா நடந்தாலும், என்னதான் அடிச்சிருந்தாலும், காயப்படுத்திருந்தாலும், சொந்த தம்பியா இருக்கிற அவன் கோபப்படாமல், எரிச்சல் படாமல், மனக்கசப்போக்காமல், தேவனுடைய தரிசனம் தனக்குள் இருக்கிறதை அறிந்தவனாக அன்பு செலுத்துவதற்கு துணிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப அண்ணன்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவன் எல்லாரையும் விசாரிக்கிறான், தெரிஞ்சவன் மாதிரி விசாரிக்கிறான். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் யார், இவன் ஏன் கரெக்டா நம்மளை பத்தி சொல்றான் அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமாய் இருந்தாலும் அவங்க அந்த யோசேப்பு சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. காசை கொடுக்குறாங்க, தானியத்தை வாங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த தானியத்தை அதே மூட்டைக்குள்ள வச்சு என்ன செய்யறாரு, இந்த யோசேப்பு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது காவலாளிகளை என்ன செய்கிறார், அனுப்பி விடுகிறார். இவங்க என்ன செய்யறாங்க, சில பொருட்களை திருடி கொண்டு போறாங்க. சோதிச்சு பாருங்க, அவங்க மூட்டைக்குள்ள அது இருக்கும் என்று காவலாளிகள் சோதிக்கிறாங்க. சோதிச்சு அத்தனை அண்ணன்மார்களையும் கூட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சுறாங்க. ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த போது இந்த யோசேப்பு வருகிறார். உனக்குன்னு ஒரு தம்பி ஒருத்தன் இருப்பான், பெஞ்சமின், அவனை நீ இங்க கூட்டு வா, அப்போது நான் உங்களை என்ன செய்றேன், விடுவிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான், பேசுகிறான். அப்ப ஆண்டவர் அப்படித்தான் நாமளை எல்லாம் இளைய சகோதரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரராக இருக்கிறார். நாம் கஷ்டப்பட்டாலும், நாம் பாடுகள் அனுபவிச்சிருந்தாலும், நம்மை மீண்டும் தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிறார். மூத்த அண்ணனாக அவர் வந்து கொண்டிருக்கின்றார். இளைய சகோதரராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பழைய ஏற்பாட்டில் ஒளிந்திருக்கின்ற வெளிச்சம், பழைய ஏற்பாட்டில் ஒளிந்திருக்கின்ற தேவத்துவம், அவைகளை நாம் புரிந்து கொண்டால் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வதற்கு தேவன் என்ன செய்வார், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அண்ணன்மார்கள் பயப்படுறாங்க. இப்போ போய் நான் பெஞ்சமனை நான் போய் என் அப்பா யாக்கோவிட்ட கேட்டா என்னை செருப்பாலே அடிப்பான். எப்படி என்னை செருப்பாலே அடிப்பான். ஏன்னா யோசேப்பை காணும்னு அவர் அழுகிறார். யோசேப்பு மரிச்சு போயிட்டான்னு நாங்கள் பொய் சொல்லிட்டோம். அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். மீண்டும் ஒரு சகோதரனை இழப்பதற்கு அவர் துணிய மாட்டார். நிச்சயமாக செத்து போய் விடுவார் என்று என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள அழுது புலம்புறாங்க. யோசேப்பு கிட்டே சொல்றாங்க. ஆனாலும் யோசேப்பு கடின இருதயமாய் காட்டுகிறார். நீங்க எப்படினாலும் பரவாயில்ல, நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, அனுப்பி விடுகிறார். இவங்க அவனை யாருன்னு தெரியாம, அவனுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு, அவனை ஒன்றும் செய்ய முடியாது, போய்த்தான் ஆகணும்னு போய் என்ன பண்றாங்க, யாக்கோபையும் அங்க கிட்ட இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யறாங்க, எகிப்து தேசத்திற்குள் அழைத்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் இந்த சந்திப்பு நடக்கு. இந்த யாக்கோபு என்ன செய்கிறான், யோசேப்பை பார்க்கிறான். யார் என்று சொல்லும் பொழுது, இவன் தான் உம்முடைய மகன், நான் தான் உங்க மகன், நீங்க தான் எனக்கு அப்பா அப்படிங்கிற என்னது அங்கே அன்பின் ஐக்கியம் உருவாகிறது. அல்லேலூயா. அப்பதான் அங்க நீங்க வாசிங்க, என்ன வாசிங்க, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை மறுபடியும் காண்பேன் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனாலும் இதோ உன்னுடைய சந்ததியும் காணும்படி தேவன் உதவி செய்திருக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் யார், ஆண்டவர் யார் என்கிற ரகசியம் இதற்குள் இருக்கிறது. எல்லா புஸ்தகங்களிலும் ஒளிந்திருக்கிறது. இந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு எளிமையாக சொல்லுகிறேன். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்தி அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஆண்டவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. இவன் நினைச்சு பார்த்தானா, என் மகன் திருப்பி வருவான்னு? அண்ணமார் சொன்னாங்க, அவன் செத்து போயிட்டான், அவனை கொடிய மிருகம் அடித்து விட்டது, அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எல்லா அண்ணமாரும் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, அவனையும் அவனுடைய சந்ததியும் காணும்படி உதவி செய்தார். ஆமென் சொல்லணும்ல. இப்ப செய்தி என்ன, ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாம், ஈசாக்குக்கும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒருவனை கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்த ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு என்கிற இரட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு, யாக்கோபை ஆசீர்வதிக்கின்றார். 12 கோத்திர பிதாக்களை கொடுத்தார். 12 கோத்திர பிதாக்களும் பல லட்ச கூட்டமாக கர்த்தர் மாற்றி வைத்துட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின்படி நான் ஒன்றை நினைத்திருக்கிறேன், அது என் புத்திக்கு எட்டவில்லை, நடக்குமா ஆகுமா இது முடியுமா தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறியும் போது அவர் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கக்கூடியவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கி அதை பல மடங்கு பெருக செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா,
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம எதையெல்லாம் இழந்தோமோ இப்போ உங்க மனசு கொண்டு வாங்க. என்னெல்லாம் இழந்தீங்க? வியாதி வந்தா வருமானத்தை இழப்போம். கஷ்டப்பட்டு உழைச்சு 10,000 ரூபாய் சம்பளத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு 100 ரூபாய் மிச்சம் வைக்க முடியல. 100 ரூபாயா மிச்சம் வச்சு திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சு. 1 லட்சம் ரூபா அங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்கிறாங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபா எத்தனை மாதத்தினுடைய உழைப்பு, எத்தனை வருடத்தினுடைய உழைப்பு, அது எவ்வளவு காலம் சேமிக்கப்பட்டது. அந்த காரியத்தை சிறிய வியாதியின் மூலமாக நான் மருத்துவமனையிலே பறி கொடுத்தால் அது எவ்வளவு நஷ்டத்தை, எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் இப்படித்தான் பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள் மார்க்கை இழந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்கும் பொழுது பல நாட்கள் அதற்காக பிரயாசப்பட்டு உழைச்சிருப்பீங்க, அதை இழந்துடுறீங்க. ஊழியம், ஆத்துமாக்களை இழந்து தவிக்கிறோம். பழைய திருச்சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 280 ஆத்துமாக்கள் இருந்தார்கள். அப்படியே இப்போ நாம திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-80 ஆத்துமாக்கள் தான் நம்ம இருக்கிறோம். இழந்து விட்டு இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை, சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்குள் இல்லை. இழந்து விட்டோம். கடமைக்காகவும் ஏதோ போக வேண்டும் என்பதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்களும் அப்படித்தான் மாறிவிட்டார்கள். அண்ணன்மார்கள் சரியாக ஊழியம் செய்யிருந்தால் இந்த யோசேப்பு என்ன செய்ய மாட்டான்? குழியில் வெள்ளத்தில் இருக்க மாட்டான், அடிமையா போயிருக்க மாட்டான், அங்க பாவத்துக்குள்ள விழுந்திருக்க மாட்டான், அங்க என்ன செஞ்சிருக்க மாட்டான்? கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். சரியான ஊழியத்தை அவர்கள் செய்யவில்லை. அதனாலே அவன் அடிமை தேசத்தில் என்ன செஞ்சான்? விட்டான். அவன் தன்னுடைய உழைப்பை புரிந்து கொண்டான், தன்னுடைய ஊழியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை உணர்ந்திருந்தார். அதனாலே அவர் இன்னைக்கு நமக்கு ராஜாவாக இருக்கின்றார். இயேசு இன்னைக்கு ராஜாவாக இருக்கிறான காரணம் என்ன? அவர் தன்னுடைய சித்தத்தை, அவனுடைய ஊழியத்தை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதல் இன்று வரை, இனி வரப்போகிற நாள் வரை, எல்லா நாட்களிலும் உண்டாக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் உணர்ந்தால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப செய்தி என்ன? நாம் நம்முடைய மனதில் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்கள் இருக்கும் அல்லவா, அந்த காரியத்தை எல்லாம் தம்முடைய பாதபடியாக்கி நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி ஆச்சரியப்படுத்தி அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தேவனாயிருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லணும்ல, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க இழந்த காரியம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, அதுக்கு இவ்வளோ காலம்னு வச்சுக்கோங்க. இந்த இழந்த இத்தனை காரியங்களையும் கடவுளுக்காக நான் இழந்தேன் என்று சொன்னார், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் சில காரியங்களை தியாகம் செய்திருந்தேன் என்று சொன்னார், இழந்த அத்தனையும் கர்த்தர் 100 மடங்காக திருப்பி தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நம்முடைய திருச்சபை ஆத்துமாக்களை இழந்திருந்தால், எத்தனை ஆத்துமாக்கள் நம்மை விட்டு வீணான காரணங்களை சொல்லிக்கொண்டு போனார்களோ, அல்லது இந்த திருச்சபை எனக்கு இந்த உதவி செய்யலையே, இந்த ஊழியக்காரங்க எனக்கு இந்த உதவி செய்யலையே, சும்மா அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க காரணத்தை சொல்லிட்டு போயிருந்தா, நம்முடைய வாழ்க்கையை இப்போது, நம்முடைய ஊழியங்களை இப்போது சீர்படுத்தி கொண்டால் கர்த்தர் இழந்த ஆத்துமாக்களை மீண்டும் திருச்சபையில் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அவ்வளோ மகிமையான தேவனாய் இருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்தி இதுவல்ல, செய்தி இனிமே தான் இருக்கு. போன மாதம் 2வது வாரம் கர்த்தர் பேசினது மகிமை என்கிற வார்த்தையிலே ஆண்டவர் பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்தலாம். மகிமை என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இது என் நாமம், கர்த்தர் இது என் நாமம், என் நாமத்தை நான் விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என் துதியை வேற யாருக்குமே என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பின்ன யாருக்கு கொடுப்பேன்? பிசாசு மூலமா வஞ்சிக்கப்பட்டு தன் ஊழியத்தை, தன் வேலையை மறந்து போய் இருக்கிற ஆதாமே ஏவாளே என்று மனிதர்களாகிய நமக்கு மகிமையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச மகிமை என்கிற வார்த்தை வருகிற வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். நான் உன்னில் மகிமை படுவேன், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன், கர்த்தர் உன்மேல் மகிமையாய் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்படி பலதரப்பட்ட வார்த்தைகளாலே ஆண்டவர் மீண்டும் 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 பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக பேச வேண்டிய காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லணும்ல,
அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன காரணம்? அழிவை தேடி போய் கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற காரியங்களை நமக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் அழிந்து போகிற காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் அதனால் நமக்கு எந்த லாபமோ எந்த பிரயோஜனமோ வராது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் இன்று முதல் உங்களை நான் அழிவில்லாதவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவர், மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கு திரும்புவாய். நீ மண்ணிலிருந்து வந்தவன் அல்ல, உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி அது தேவனுடையது, தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் அதுக்காக என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஜெபம் என்பது இழந்து போன மகிமையை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆபத்துனா நீங்க உங்களுக்கு இருக்கிற உலக வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்க ஆபத்தா பார்க்குறீங்க இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்தில் தடுமாற்றம் வருகிறதோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஆபத்து காலம். அந்த நேரத்தில் நாம ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடணும். ஏனென்றால் அவர் மகிமையானவர், அவர் மூலமாகத்தான் மகிமையான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த இடத்தில் தடுமாற்றம் வருகிறதோ அது நமக்கு அழிவை கொண்டு வரும். அந்த இடத்தில் நாம் தேவனை பிடித்து கொண்டால் தேவன் நம்மை அழியா தன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிட்டால் எனக்கு அவர் என்ன பண்ணுவார்? மறு உத்தரவு கொடுப்பார். அந்த மறு உத்தரவு என்ன போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது மகிமையான காரியமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கின்றார், அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த பெரிய காரியம், அரிய காரியம், புத்தி கிட்டாத அதிசயமான காரியம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், வல்லமையான காரியங்களை செய்வார், இப்படி என்னெல்லாம் வார்த்தை வருகிறதோ அது எல்லாமே பரலோகத்துக்கு நேராக நம்மை கூட்டி செல்லுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி சொல்லி வருகிற வார்த்தைகளில் தான் ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, சத்தமா சொல்லுங்க, நீ விசுவாசித்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால் தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்பதற்கு உரியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிறதுனா சும்மா கண்ணில் பார்க்கிறத பத்தி பேசல, அனுபவிப்பதை குறித்து சொல்லுகின்றார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகம் முழுவதும் நான் வாசித்தேன், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு என்ன செஞ்சேன், ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்தேன். மகிமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும்னு தேடும் பொழுது அவைகளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அழிந்து போகிற நபர்களாய் இருக்கிற நம்மை அழியா தன்மை உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. 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 இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு மனசுக்குள்ளே ஒன்று இருக்கு. இந்த பாப்பா வந்திருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு மனசுல இருக்கு. நாமெல்லாம் வந்திருக்கோம், நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தெல்லாம் இப்போ இங்கே வரிசைப்படுத்தி பார்த்தா அதற்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதற்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த தூய்மையான ஸ்தலத்திலே ஆண்டவர் தூய்மையான காரியமாக அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து நடத்துகிறாரு. நாம தான் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்ப யோசேப்பு காலத்திலே ஆண்டவர் இழந்து போன மகிமையை சொல்லும் பொழுது முதல் மனிதனாக யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற சகல மகிமைகளையும் எல்லாரும் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவுக்கு தேவன் முதல் மனிதனாக மகிமை என்கிற வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது யோசேப்பை சிறந்த மனிதனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு குறிப்பிட்ட நாட்களிலே எகிப்து தேசத்துல தன் சொந்தம் தன் எல்லா இனத்தார்களையும் கூட்டி கொண்டு வந்து எகிப்து தேசத்துல அடைச்சாச்சு. எகிப்து தேசத்தில் அடைச்சு யோசேப்பு அதிகாரியா இருந்த நாட்கள் எல்லாம் அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. எப்ப யோசேப்பு மரித்து போனானோ, அவன் பெயரையே மறந்து போனார்களோ, அப்போது வேறொரு ராஜா உள்ளே வருகிறான். அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தார்களை, யோசேப்பினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான்? அடிமையாய் மாத்தி விட்டான். என்ன மாத்திட்டான்? யோசேப்பு எப்படி அடிமை வேலை செஞ்சான்ல, அதை யோசேப்பு இங்கே உள்ள கூட்டு வந்த பிறகு எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? அடிமை வேலை செய்கிறவங்களா மாறிட்டாங்க. இந்த அடிமை ஜனத்தை மீட்பதற்காக யோசேப்புக்கு அடுத்து ஒரு மனிதனை தேர்ந்து கொள்கிறார். அவனுடைய பேர் தான் மோசே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய பேர் தான் மோசே. இந்த மோசேவுக்கு துணையாக ஆரோனை கர்த்தர் வைத்து ஊழியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்தாபிக்கின்றார். அந்த எகிப்து தேசத்துக்குள் அடிமையாக இருக்கிற
அந்த ஜனங்கள் முழுவதையும் விடுதலை செய்ய வேண்டும், அதுதான் மகிமை என்று தான் யாரு கடவுள் மோசேக்கும் ஆரோனுக்கும் உணர்த்தி அவர்கள் ஊழியம் செய்வதற்கு எல்லா காரியங்களையும் கூட இருந்து செய்து கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ அவங்க எகிப்து தேசத்திலிருந்து போனால் போகட்டும், நீங்களாம் பொழைச்சி போங்க அப்படின்னு அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு, இவங்களை எல்லாம் அனுப்புகிறாரு. அனுப்பி வரும் பொழுது பின்ன இருந்து அவங்க போய் தவிச்சு போயிட்டாங்க. எப்படி அவங்க நடந்து தவிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, குதிரை, இராணுவம், படைகள், எல்லா விதமான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா மீண்டும் என்ன செஞ்சிடலாம், அவங்கள அடிமையாக கொண்டு வந்துடலாம். அவங்கள வச்சு இன்னும் பெரிய காரியங்களை இந்த எகிப்து தேசத்தில் நம்ம செய்யலாம்னு கள்ளத்தனமாக இந்த பார்வோன் என்ன செய்யறான், போகிறார். அன்னைக்கே யோசேப்பு தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலனா அந்த தேசம் ஒண்ணுமில்லாம போயிருக்கும். ஆனால் தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு மூலமா தான் நாம இன்னைக்கு நிக்கிறோம், நம்ம ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான் அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டான், மறந்து போய் விட்டான். அல்லேலூயா. நாமும் பல நேரங்களில் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மூலமாகத்தான் நாம இவ்வளவு தூரம் நிற்கிறோம் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பார்வோனை போலவும் பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள், இராணுவத்தின் போலவும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, செங்கடலுக்குள்ளே விழுந்து மரித்து நாசமா போய்விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறவர்கள். நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம், கிறிஸ்து என்கிற வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம், பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த மோசே அவங்களை விடுதலை பண்ணியாச்சு, அந்த எகிப்துக்காரங்க எல்லாரும் செத்து போயாச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திர பயணத்தில் போகிறார்கள். வனாந்திர பயணத்தில் போகும்பொழுது பயங்கரமான பாடுகளும் உபத்திரங்களும், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, பயங்கரமான பிரச்சனை வருகிறது. அந்தந்த இடங்களெல்லாம் கசந்த மாறாவை மதுரமாக்குறாரு, வானத்து மண்ணாவை புசிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதையே திங்கிறன்னு சொல்லும்போது அங்கே காடைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கின்றார். அல்லேலூயா. இவங்க எல்லாருமே அந்த ஊழியக்காரங்களை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. வனாந்திர யாத்திரை முடிந்து விட்டுட்டு ஒரு தேசத்துக்கு வராங்க, சீனாய் மலை என்கிற இடத்துக்கு வராங்க. ஒரு அல்லேலூயா. எங்க வராங்க, சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலையிலே மோசே ஆண்டவரை பார்க்கும் பொழுது மகிமையாய் காட்சி கொடுக்கிறார். ஜனங்கள் பார்க்கும் பொழுது பட்சிக்கிற அக்கினி போல இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி தெரியுது, மோசே பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஆண்டவரை பார்க்கும்போது மகிமையாய் தெரிகிறார். ஜனங்கள் பார்க்கும்போது எப்படி தெரிகிறது, ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி போல் இருக்கின்றார். வேத வசனம் இருக்கு, போன வாட்டமே நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிங்களாம். யாத்திரையாகமும் 24:15-18 உள்ள வாக்கியத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மோசே சீனாய் மலையில போய் பார்க்கும் பொழுது 6 நாட்கள் மேகம் மூடி இருந்தது. அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசை கூப்பிட்டார். மோசை கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய காட்சி எப்படி இருந்தா, மகிமையாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஜனங்கள் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம் 24:17 படி அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எல்லாரும் என்னை கவனிக்கணும். கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரன் கடவுளை பார்க்கும் பொழுது கடவுள் மகிமையாய் தருகிறார். அர்த்தம், அவர் என்றென்றும் அழிவில்லாதவராய் காட்சி கொடுக்கின்றார். ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்கள். எத்தனை முறைதான் அவங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சு வந்தாலும் விசுவாசிக்கல, கீழ்ப்படியாம இருக்கிறதுனால அவங்களுடைய கண்களுக்கு ஆண்டவர் எப்படி தருகிறார், பட்சிக்கிற அக்கினியாக. மோசேக்கு அழிவில்லாதவராக காட்சி கொடுக்கின்றார், ஜனங்களுக்கு அழிக்கிறவராக காட்சி கொடுக்கின்றார். அப்ப அது அவருடைய பிரச்சனை அல்ல, பிரச்சனை ஜனங்களுடைய பிரச்சனை. மோசையை போல நானும் கீழ்ப்படிந்திருந்தால், நானும் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் என்று உணர்ந்தால் ஆண்டவர் எப்படித்தான் காட்சி கொடுப்பார், அழிவில்லாதவராக மகிமையாக காட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவரை குறித்ததான தரிசனம் வேண்டும் என்று உங்கள் மனதிலே ஒரு சின்ன விருப்பம் வந்தா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நானும் மோசையை போல தேவனுடைய வீட்டில் எப்படி இருப்பேன், எங்கும் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்களேன். ஆண்டவரே, இயேசுவே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, சத்தம் காணாது. ஆண்டவரே, இயேசுவே, நானும் தேவனுடைய ஊழியக்காரனான மோசையை போல தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். என்னை உண்மை உள்ளவனாக மாற்றும். காரணம்,
நீங்க கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையும் பணத்தை பத்தி பேசல, பொருளை பத்தி பேசல. பரிபூர்ணம் என்றால் முழுமை, முழுமை என்றால் அழியாதது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல நாம கடவுளுக்கு பயந்து உண்மையா 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 இருக்க நாம முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழிவில்லாத பாதையிலே நடத்தி வருவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அப்ப நான் கீழ்ப்படியல, நான் விசுவாசிக்கல, நான் முரண்டு பிடிப்பேன், நான் ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசுவேன். ஊழியக்காரங்க சொல்ற தரிசனமான வார்த்தை அது அவங்களுடைய வார்த்தை தான் ஒழிய கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி காட்சி கொடுப்பார்னா அழித்து போடுகிறவராய் காட்சி கொடுப்பார். அவனவனுடைய பாவம் தான் அவனை அழிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும். என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் சொன்னால் எனக்குள் சத்தியம் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். ஏனென்றால் ரோமர் புஸ்தகத்தின்படி பவுல் அப்போஸ்தலர் மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் தான் ஒரு சாவி கொடுக்கிறாரு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொன்னார். தேவ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு கூட இணைந்து கொள்வது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக நம்மை தாழ்த்துவது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 14 வசனம் கீழே வரும்பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி தனக்குள்ளே கிருபையையும் சத்தியத்தையும் வைத்திருக்கிறது. அது என்ன செஞ்சதுன்னா மகிமையான காரியங்களை செஞ்சது. அங்க எழுதியிருக்கோம் மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு பாடுறதுனால கர்த்தருக்கு மகிமை வந்துடும், ஆராதிக்கிறதுனால மகிமை வந்துடும். வராது. மணிக்கணக்கா நீங்க பாடுறதுனாலையும் மணிக்கணக்கா நீங்க ஆராதிக்கிறதுனாலையும் கடவுளுக்கு மகிமை வராது. புதிய ஏற்பாடு அப்படி சொல்லி தரவில்லை. புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு வசனத்தை நீங்க எனக்கு காட்டுங்க, பாட்டு பாடிதான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் எழுதி வைக்கவே இல்லை. அல்லேலூயா. பின்ன ஏன் பாட்டு பாடுகிறோம், பின்ன ஏன் பாட்டு பாட வேண்டும் என்று வேதத்தில் தேடினால் அதற்கும் இதே பவுல் அப்போஸ்தலர் தான் வசனம் சொல்றாரு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு போதிக்க கடவீர்கள். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரையும் அழிவில்லாததா மாற்றுவதற்கு பாட்டு அவசியம் அல்ல, புத்தி சொல்லுதல் தான் அவசியம். அல்லேலூயா. அந்த புத்தி எங்கிருந்து சொல்லணும்னா ஆண்டுடைய இறைவார்த்தையான இவைகளிலிருந்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாரத்திலிருந்து உங்களுடைய ஆராதனை வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வனாந்தர யாத்திரையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார். சீனாய் மலையிலே தேவன் என்ன செய்கிறாரு? மகிமையாய் காட்சி கொடுக்கிறார். ஜனங்களுக்கோ அழித்து போடுகிறவராக தெரிகிறது. ஊழியக்காரனுக்கோ, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரனுக்கோ அவர் என்றென்றும் அழிவில்லாதவராய் இருக்கின்றார். தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா வாசியாகணும். வாசிக்கலாமா? வாசிக்க லேவியராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். சீக்கிரம் 5 நிமிஷத்தில் முடிச்சிட போறோம். லேவியராகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5-6. மோசே கட்டளை இட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 23வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திலே பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, ஆண்டுடைய மகிமை எனக்கு வேணும்யா, நிச்சயமா எனக்கு வேணும்யா. ஆண்டுடைய மகிமை இல்லாம நான் மகிமையான பரலோகத்துக்கு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு மகிமை வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்படுகிற கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஊழியக்காரங்க, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் பார்த்து நீங்க ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க,
நீங்கள் ஆசீர்வாதமா இருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நாம ஆசீர்வதிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளை கர்த்தர் ஊழியக்காரனாக வைத்திருக்கின்றார், நம்மளை கர்த்தர் ஊழியக்காரிகளாக வைத்திருக்கின்றார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முழு ரத்தத்தை சிந்தி பாவங்களற கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி வைத்திருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க ஒவ்வொரு ஆளும் வாயை திறந்து சொன்ன பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, திருச்சபை விசுவாசிகளுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நமக்கு எல்லாம் விட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப ஆசீர்வாதம் இப்பொழுது எங்க இருக்கிறது? கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி தரிசனம் பெற்ற ஊழியர்களிடத்தில் வந்து அதன் மூலமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். தாவீது பாட்டு பாடுகிறார். தாவீது பாட்டு பாடும் பொழுது அங்கே சாலமோனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த காரியத்துல ஆண்டவர் ஆராதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற தரிசனத்தை, தேவனுடைய மகிமை என்கிற அர்த்தத்தை தேடி பார்க்கும் பொழுது அங்கே எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சு. வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 28வது 29வது வாக்கியத்தை வாசிப்போம். முடிக்க போறேன். வாசிப்போம். 1 நாளாகமம் 16:28. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமை செலுத்துங்க. அப்படின்னா என்ன தெரியாது? மகிமையையும் வல்லமை செலுத்துங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது. இப்ப தெரிய போகுது. தொடர்ந்து படிங்க. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருக்கு அதற்குரிய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசிங்கள். எல்லா சபையிலும் எழுதி வச்சிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வாக்கியத்தை ஒரு நாள் எழுத மாட்டாங்க. இந்த வாக்கியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எழுதி வச்சுங்களேன். ஜனங்களே, ஜனங்களின் வம்சங்களே, ஆண்டவருக்குரிய என்ன செய்யுங்க? மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்க. ஆண்டவருக்குரிய மகிமையும் வல்லமை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்சு அதில் ஆண்டவருக்கென்று குறிப்பிட்டதை பிரித்தெடுத்து அதை கொண்டு வந்து யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் மனப்பூர்வமா உற்சாகமா கடவுளுக்கென்று விதைப்பதற்கு நாம விதைக்கிறோம் அல்லவா? அந்த விதைக்கு, அந்த விதைப்பதற்கு உண்டான மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசைத்தான் கர்த்தர் மகிமை என்று சொல்லுகிறார், வல்லமை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வராங்க, பையில இருந்து காசு ஒரு பிச்சைக்காரனுக்கு போட சொன்னா கை வராது. நமக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடி பைக்கெட்டுக்குள்ள இருந்து காசு எடுக்க சொன்னா நினைச்சாது வராது. அப்ப அப்படிப்பட்ட மனசு இருக்கிறவங்க கடவுளுக்கு மகிமையை செலுத்த முடியாது. யார் கடவுளுக்கு மகிமையும் வல்லமை செலுத்த முடியும்னா, தன் அன்றாட வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் உழைச்சு கொண்டு வந்து கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கிறோம் அல்லமா, அவங்க தான் உண்மையிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையான காணிக்கைகளை யார் ஒருவர் செலுத்துகிறார்களோ அவங்க தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்கள். ஏன்னா 2 தான் வருது. ஒரு ஐயா பனைமரத்தில் இருக்கிற மட்டை எக்ஸிக்யூட்டிவ் லைன் கரண்ட் போகும் பாருங்க, அதில் மாட்டிக்கிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்ன தொடர்ந்து 1.5 வருஷம் ஆலங்குளத்தில் என்னுடைய மாமனாருடைய சபையில் பைபிள் டீச்சிங் பண்ணுவதற்காக என்னை அழைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே போவேன். சிவகுமார் என்கிற ஒரு ஐயாவை எனக்கு நண்பராக மாற்றி கொடுத்தார். இந்த பனைமரத்தில் ஏறி அந்த மட்டையை எடுக்கும் பொழுது கரண்ட் அடிச்சு கீழே விழுந்தார். பனைமரத்திலிருந்து விழுந்தார். உளுந்தா தவளை மாதிரி கிடந்தார். உயிர் மட்டும்தான் இருக்கிறது. படுத்த படுக்கை ஆயிட்டார். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, முடியல. இப்ப கை கால் அசைந்து கொண்டிருக்கிறது. வேலைக்கு போக முடியாது. 24 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அந்த கடன்லையும் போன வாரம் நான் ஆலங்குளம் பக்கத்தில் 4 நாள் அங்கே தேவன் என்னை வல்லமையாய் பயன்படுத்தினார். திருப்பி வர்றதுக்கு என்கிட்ட காசு கிடையாது பெட்ரோலுக்கு. மாமனார்கிட்ட போய் எப்படி கேட்க, அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு எனக்குள்ள போராட்டம். மறுநாள் காலையில் ஒரு 50 ஊழியக்காரங்களும் 30 விசுவாசிகளும் கூடியிருக்கிற மகிமையின் வாசல் கூடாரம் என்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு மாமனார் என்னை அனுப்புகிறார். அந்த கூட்டத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, 250 ரூபாய் கூகுள் பே வழியாக உங்களுக்கு போடப்பட்டிருக்குன்னு வந்தது. விரலில் வச்சுங்களேன். யார் போட்டா தெரியுமா? இந்த பனைமரத்திலிருந்து உளுந்து
2 வருஷமா 1.5 வருஷமா முடியாம கடக்காரு வருங்க. எந்த வேலை, எந்த வருமானம் எதுவுமே கிடையாது. அவருடைய மனசை நான் பார்த்தேன். இந்த செய்தியை கர்த்தர் பேசு என்று இன்னும் ஆழமா எனக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் எடுத்து சொல்ல போறேன். இதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் என்ன வேணும், ஒரு சாட்சி என்ன செய்ய வேணும். அவருடைய மனசை பார்த்தேன். இந்த வார்த்தையின்படியே இருந்தது. அல்லேலூயா. அவர் தன் மனசார ஏதோ என்னுடைய யூடியூப்ல போடுற செய்தியை அவர் கேட்டு ஏதோ தொடப்பட்டு இவருக்கு நாம காணிக்க அனுப்பவும் அவர் முடிவெடுத்து இருக்கின்றார். அந்த பணம் எனக்கு பெருசா படல, அவர் மனசை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அந்த மனசு தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு சமம். அல்லேலூயா. எனக்கு உண்மையிலே தேவை. நான் யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் போனேன், 10,000 ரூபாய் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம் சபையின் மூலமாக நன்மை பெற்ற ஒரு நபர்கள் சாட்சியாக இந்த பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள். கரங்களை தட்டி தான் கர்த்தரை மேம்படுத்துங்களேன். இதை யாரும் கொடுக்க சொல்லல, இந்த பணத்தை யாரும் கொடுக்க சொல்லல. கஷ்டப்படுறவங்க கிட்ட காணிக்க வாங்க மாட்டேன். என் கூட வர்ற மம்சாரத்திலிருந்து வர்ற அம்மா பெருசால் அம்மாவுக்கு நல்லா தெரியும். மம்சாவரத்தில் எத்தனையோ வீடுகளை நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறோம். காணிக்க கொடுப்பாங்க 100 ரூபா, 101 ரூபா. அந்த கோயில்களுக்கு போடுவாங்க பாருங்க, 51 ரூபா, 21 ரூபா இப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. வாங்கவே முடியாது, மனசு கஷ்டப்படும். அவங்களே கஷ்டப்படுறாங்க, நாம் போய் எப்படி அதை வாங்கி அனுபவிக்கிறது அப்படி நினைப்பேன். நேற்றும் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அந்த அம்மாவும் நம்ம கடையில் வேலை பார்த்து முடியாமல் வேலைக்கு போகிறதையும் விட்டுட்டு வருமானம் இல்லாமல் இருக்காங்க. அவங்களும் ஆண்டுடைய நாம மையப்படும்படி அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. 500 ரூபாய் கொடுத்து கர்த்தரை மையப்படுத்தினார்கள். நல்ல சொல்லுங்க, நான் பணத்தை பெருசாக சொல்லலை, அந்த மனசை நான் பார்த்து சொல்லுகிறேன். நல்ல வச்சுங்களேன். அந்த மனசை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நல்ல வச்சுங்களேன். பணம் பெரியதே அல்ல, 1 ரூபா கொடுத்தாலும் அது பெருசுதான் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏனென்றால் கடவுளுக்கு மகிமை செலுத்துவது என்பது கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளால் முடிந்த ஒரு காரியத்தை கடவுளுக்காக நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம்ல, அந்த மனசுக்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்ககிட்ட நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்களோ, இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்கள் அழிவில்லாத வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் சொன்னாலும் மகிமைன்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். அல்லேலூயா. மகிமையாய் நடத்த விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் பிரச்சனை போராட்டம் இல்லாம தரித்திரம், கடன், பஞ்சம், பசி, பட்டினி, உறவுகளுக்குள்ள பிரிவினை, கசப்பு இப்படி எல்லாம் வருகிறதோ அதில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார். உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த மனசாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள அலங்காரம் பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிற மகிமையை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அப்பத்தான் இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லணும்ல. என்ன வார்த்தை? நீ பெரிய காரியங்களை, அது என்ன பெரிய காரியம்? மகிமையான காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் தானாய் நடக்கும். அல்லேலூயா. 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 அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதனுடைய தொடர்ச்சி செய்தியாக தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் மகிமையின் வாசல் வழியாக நம்மை தொடர்ந்து நித்தியமாய் நடத்தி செல்வாராக. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான் ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அந்த சாவனுக்கு ஆதாயமே.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர் சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி இப்படி திருச்சபையின் சார்பாக சங்கரங்கோயில் போகிற வழியிலே புதிய ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்ல. பணம், பொருள், காணிக்கை, சுயநலமான போதனை, சுயநலமான ஜெபம் இவைகளை செய்யக்கூடாதென்று எனக்குள்ளே தீர்மானம் எடுத்தேன். அநேக இடங்களை, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? என் கையில் ஒப்பு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 4 வருடமாக பூட்டப்பட்ட ஆலயம் சால்வேஷன் ஆர்மி, அவங்க பாஸ்டர், அவங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு சம்பளம்? ஊழியமே செய்ய மாட்டாங்க. சபைகளில் ஆத்துமாக்களை குறிப்பிட்டு நீங்க இப்படி செய்றீங்க இப்படி செய்யுங்க சொல்ல முடியாதாங்க. விசுவாசி சத்து நிறைஞ்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட தவறான சாத்தானுடைய ஆலயம், இந்த பூட்டப்பட்டிருக்கிற ஆலயம் இப்படி பூட்டி இருக்கிறது காரணமே அவங்க தான். நம்ம சர்ச்சுக்கு பல முறை பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஐயா வருவார், ராயகிரி கிதியோன் அப்படின்னு. இந்த ஐயா இந்த சர்ச்சை பூட்டுவதற்கு அடையாளமாக இந்த சர்ச்சில் காது கேட்காம அந்த ஊழியக்காரரு கிட்டத்தட்ட 50 ஆத்துமாக்கு மேலே வச்சிருந்தாரு. ஆட்டோவை அனுப்பி அனுப்பி ஊழியமே பண்ணாம ஏமாத்து வேலை செஞ்சு ஆத்துமாக்களை புள்ள என்ன செஞ்சிட்டாரு? லாவிட்டு போயிட்டார். இப்படி சபைகள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலமாகவும் ஆத்துமாக்கள் தங்கள் சொந்த சபையில் இருக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். இவர்கள் ஒன்றாய் இருப்பதற்காக நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். எத்தனை பேர் புரிஞ்சு? சத்தமா சொல்லுங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரிந்து போயிருக்கிறவைகளை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் தேவன் மகிமையானதை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மகிமை என்றால் ஜீவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. மகிமை என்றால் என்ன அர்த்தம்? இயேசு பிதா மூலமாய் பெற்றுக்கொண்ட ஜீவனை, மகிமையை நமக்காக கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இப்பொழுது ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள செய்ய போறோம். முடிச்சாச்சு. ஆண்டவரே சொல்லுங்களேன், ஏசப்பா பிரிந்து போயிருக்கிறவைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நீர் எப்படி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீரோ அப்படியே நாங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு கூட தயங்க கூடாது. ஊழியங்களை வாஞ்சையோடும் வைராக்கியத்தோடும் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சீசர்களை கூப்பிட்டு 12 சீசர்களுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். நோய்களை துரத்துவதற்கும், பேய்களை துரத்துவதற்கும், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவதற்கும் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் புறஜாதிகள் வீட்டுக்கு போகாமலும் சமாரியருடைய வீட்டுக்கு போகாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சிருந்தா கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யார்கிட்ட போக போறீங்க? இனிமே நீங்க புறஜாதிகிட்ட போக வேணாம். புறஜாதி கிட்ட போகிற வேலையை நாங்கள் செய்து கொள்ளுகிறோம். நீங்கள் யார்கிட்ட போகணும் தெரியுமா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதியின் வீட்டுக்கு போக வேண்டாம், சமாரியர்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்கிட்ட போங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போங்க. சபையை விட்டுட்டு விலகி போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போங்க. வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், போதும், கசப்பெல்லாம் போதும், கோபமெல்லாம் போதும். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு, நீங்களும் மன்னிங்க. நீங்க பிறருடைய பாவங்களை மன்னிக்கலனா உங்கள் பாவம் என்ன செய்யாது? பிதா மன்னிக்க மாட்டார் என்று என்ன செய்யுங்க? சத்தியத்தை சொல்லுங்க. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் உங்களுக்கு ஆத்துமாக்களாயிருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. காரியங்கள் நடக்க போகிறது. தேவன் இதை செய்ய போகிறார். ஆண்டவர் இதை செய்ய போகிறார். ஆண்டவர் இதை செய்வாராக. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்வீராக. மலைகளை தாண்டுவதற்கும், கடும் பள்ளங்களை கடந்து செல்வதற்கும்,
சாத்தானுடைய சதிகளை முறியடிப்பதற்கும், சாத்தானை அவனுடைய தலையை எங்கள் கால்களின் கீழே போட்டு நாங்கள் நசுக்கி ஜெயிப்பதற்கும் இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவர் வந்து அந்த சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அருமையான இந்த புதுப்பட்டி திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாக்குத்தத்தமாய் பலிப்பதாக. ஆண்டவர் உடனிருந்து நடத்துவீராக, துணை செய்வீராக. ஆபத்து காலத்துல கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்பொழுது இவங்க எல்லாருமே அழிவில்லாத ஆண்டவரை பற்றி கொள்ளட்டும், அழிவில்லாத ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கட்டும். ஜெப கூட்டங்கள் ஓய்ந்து போயிற்று. ஜெப கூட்டங்களை கர்த்தர் மீண்டும் தருவீராக. ஜெப ஆராதனைகள் வளர்ந்து பெருகுவதாக. திருநெல்வேலியில சர்ச்சில் பார்த்தா தினந்தோறும் ஆலயத்துக்கு வராங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க, நடந்து நடந்து ஜெபம் பண்றாங்க, குதிச்சு குதிச்சு ஜெபம் பண்றாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே உருவாவதாக, இந்த புதுப்பட்டி ஆலயத்திலே உருவாவதாக. அனுதினமும் ஜெபிக்கிற ஜெப பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே கொண்டு வருவீராக. காலை நேரமோ மாலை நேரமோ இரவு நேரமோ வேலை நேரமோ முடிச்சிட்டு அவங்க இங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய சபையில நின்று கர்த்தருடைய சந்நிதியில் நின்று மகிமை படுத்துவார்களாக என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக திருச்சபைக்காக இந்த ஆண்டவரே விண்ணப்பத்தை நான் நேரெடுக்கிறேனப்பா. அது மட்டுமல்லாது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவைகளை கர்த்தர் எடுத்துப்படுவீராக. பிள்ளைகளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டு எடுத்துப்படுவீராக. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தொந்தரவாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் எடுத்துப்படுவீராக. கடன் பார சுமைகளிலிருந்து பிள்ளைகளை குடும்பங்களை விலக்கி எடுப்பீராக. கடனை அடைப்பதற்கு எதுவான காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. கடன் கொடுக்கிறவர்களை கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படித்த பிள்ளைகள் ஆண்டவரே ரிசல்ட் வந்திருக்கு, மார்க் அதிகமோ கொஞ்சமோ சோர்ந்து போகாம தொடர்ந்து ஓடுவதற்கு உற்சாகத்தை கொடுப்பீராக. கல்லூரி படிப்புக்கு பிள்ளைகளை உந்தி தள்ளுவீராக. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. நல்ல வருமானத்தோடு கூட பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடட்டும். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. திருமணத்தை நடத்துவதற்கு ஏதுவான பொருளாதார உதவிகளை கர்த்தர் சந்திப்பீராக. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். பிள்ளை பேருக்காக குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் இந்த திருச்சபையில இந்த மஞ்சள் கலர் அட்டையில எழுதி கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷத்திலேயே குழந்தை பேருக்கு ஏதுவான காரியங்களை உண்டாக்கி தருவீராக. கர்த்தர் இவ்வளவு காரியத்தையும் நமக்காக செய்து கொடுக்க போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். ஆமேன் என்று சொல்லுங்களேன். ஆமேன். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். யோசேப்பு நினைச்சு பார்க்கல, யாக்கோபு சொல்றான் நான் உன்னை பார்ப்பேன்னு நினைச்சு பார்க்கல, உன் சந்ததியும் காணும்படி உதவி செய்தார். அதே போல நாங்க ஆசீர்வாதம் நடக்குமா ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நினைச்சு பார்க்கல. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரப்போகிறார். எந்தெந்த குடும்பங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். அது வியாதியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், குணப்படுத்த முடியாத காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்தும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குதோ அந்தந்த காரியத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவீராக, அதிர்ச்சிக்குள்ள ஆக்குவீராக. பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்க்கை வாழுவார்களாக. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிகள் எங்களுக்கு மகிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் தான் மகிமையாய் இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு விசுவாசி தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்களுக்கு நீங்க தான் சந்தோஷம். உங்களை நாங்க மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருச்சபை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறது. இனி சாபம் என்பதற்கு இடமே இல்லை.